ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்னும் நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்களா? இல்லையா இப்போ புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிற இந்த ஒரு முக்கியமான செய்தி அடுத்த சில மாதங்களில் ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கையே மாற்ற போகுது. என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக ஒரு 2000 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். யாரெல்லாம் இதுக்கு தயாராகணும், என்ன தேர்வு வரும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், ஏன் இனிமேல் ஒரு நாள் கூட வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல இது ஒரு செய்தித்தாளில் போட்டிருந்த ஒரு செய்தி. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். அதாவது இந்த செய்தியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக ஒரு 2000 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டிருக்கு. இது இன்னும் அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆனால் அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் கணக்கெடுக்கப்பட்டு வருது. அந்த அடிப்படையில் கூடிய விரைவிலேயே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த அறிவிப்பு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் தயாராகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அப்போ யார் வேணாலும் டீச்சர் ஆகிடலாமா பிஎட் முடித்தா அப்படின்னு. ஸோ நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிருந்தா ஓகே. டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. பல வருஷங்களாக டிஆர்பிக்காக காத்துட்ருக்கீங்களா? ஸோ இந்த 3 விஷயமும் உங்களுக்கானது. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இந்த 3மே உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தவற விடவே கூடாது. பிஎடு, டெட்டு பேப்பர் 2 பாஸு, டிஆர்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன எக்ஸாம் வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த பணியிடங்களுக்கு நடத்தப்படுவது டிஆர்பி கிராஜுவேட் டீச்சர் எக்ஸாம் நியமன தேர்வு. இது பொதுவாக அந்த சம்மந்தப்பட்ட பாடம், கல்வியியல், கற்பித்தல் திறன், ஜென்ரல் நாலேஜு, கரண்ட் அஃபேர்ஸு இந்த மாதிரி தான் வரும். அதாவது ஸ்கூல் புக்ஸு அண்டு யூஜியில் நம்ம படித்தது அந்த காலேஜ் புக்ஸு இந்த பகுதிகளில் இருந்து தான் உங்கள் வினாக்கள் கேட்கப்படும். உங்களுடைய கோர்லேருந்து கேட்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலையே, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. இப்போவே படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு புத்தகம் வாங்குறவங்க பொதுவாக தேர்வில் வெற்றி பெற மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிக்கிறவங்க தான் அரசு வேலை வாங்குகிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு 100 நாள் கிடைக்கலாம், நாளைக்கு 60 நாளாக மாறிடும், அதுக்கு பிறகு 30 நாள், இறுதியில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ நீங்கள் தினமும் 2 மணி நேரம் மொபைலில் செலவழிக்கிறவங்களா இருந்தால் அந்த 2 மணி நேரத்தை புத்தகத்துக்கு கொடுத்தா ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையே மாறிடும். இன்றைக்கி நீங்கள் படிக்காமல் விட்ட ஒவ்வொரு நாளும் உங்கள் போட்டியாளர் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் போட்டி அதிகரிக்குது. ஸோ இன்னிலேருந்து ஒரு திட்டம் போடுங்க. காலையில் 1 மணி நேரம், மாலையில் 2 மணி நேரம், தினமும் கரண்ட் அஃபேர்ஸு, வாரத்துக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டு, பழைய வினாத்தாள், இப்படி தொடர்ந்து படித்தாலே இந்த தேர்வை வெல்றது ரொம்ப ஈஸி. அதே போல் ஒரு அரசு ஆசிரியராக பணியில் சேர்ந்த நாளை நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள். உங்கள் பெற்றோருடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷம், உங்கள் பேருக்கு முன்னாடி அந்த அரசு ஆசிரியர்ன்ற பெருமை, மாதந்தோறும் வர நிலையான சம்பளம், சமூகத்தில் கிடைக்கிற மரியாதை, இது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவில் தான் இருக்குது. ஸோ இந்த செய்தி ஒரு சாதாரண செய்தி இல்லை. இது ஆயிரக்கணக்கான ஆசிரியர் கனவு காண்பவர்களுக்கு ஒரு அலாரம். இனிமேல் நேரம் இருக்கேன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி தான் சரியான நாள். புத்தகத்தை எடுங்க, திட்டமிட்டு படிங்க, டிஆர்பியில் வெற்றி பெறுங்க. அடுத்த அரசு ஆசிரியர் நீங்களாக கூட இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஆசிரியர் பணிக்காக தயாராகிற நண்பர்களான உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, அரசு வேலை தொடர்பான அப்டேட்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும்னு நம்பி படிங்க. நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. தேங்க்யூ.